வல்லமையுள்ள மகிமையுள்ள ராஜ்யத்துக்கே பிரசன்னம் சொல்ல விண்ணப்பத்துக்கு செயல்பட வேண்டும் என்று இருக்கார கூப்பி மன்றாடி புனிதமாளியை போல் பாதை வணங்கி ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்களுக்காக யாவரும் எல்லோரும் ஆசிரியப்பட்ட பிள்ளைகள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் மன திரும்பி கிறிஸ்துக்குள் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் எல்லோரும் ஆசீர்வதித்திருக்கிறார்கள் என்று எபிசியர் 1:3 வாக்குப்பா இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடி வானம் போல கோடி ஸ்தோத்திரம், பூமி போல கோடி ஸ்தோத்திரம், சமுத்திரம் கோடி ஸ்தோத்திரம். செய்தாப்பட்ட வந்திருக்கிற செய்தாப்பட்ட வட்டாந்தரை முழுவதும் கிறிஸ்து இயேசுக்கே ஸ்தோத்திரம். இமயம் முதல் வரை பால் பெருமை பட்டணம் முழுவதும் கிறிஸ்துக்கே சொந்தமாக வேண்டும், கிறிஸ்து இயேசுக்கே சொந்தமாக சித்தம் நிறைவேற பரலோகத்தின் சித்தத்தை பரலோகத்தின் கட்டளை இந்த பூமியில் இந்த பரதேசி ஜெப விண்ணப்பத்தின் மூலமாக நிறைவேற்ற வந்திருக்கிறாச்சா. அது சீக்கிரத்தில் முடியும், அது லேசான காரியம் சொல்லியிருக்கிறாச்சா. நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறாச்சா. விசுவாசமாய் அங்கலப்பாய் மீது நெஞ்சு ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்களுக்காக தேவனை கத்தக்கூடிய அபிஷேகம், அக்னி என்ற அபிஷேகம், வல்லமை என்ற அபிஷேகம் இறங்கி செயல்பட்டு இருக்கிற பிசாசுடைய ஆராதனை, கெட்டுப்போன ஆராதனை, ஜீவன் இல்லாத ஆராதனையிலிருந்து விடுதலையாக்க அசுத்த ஆவிகள் பொல்லாப்பு நீக்கி போட்டு வாதை சங்கீதக்காரன் கருத்தை சொல்லுகிறார் 91:10 வாதை கூடாது அணுகாதபடி பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற வாதை பொல்லாப்பு கத்தலை பாத்திரம் எடுத்து போட்டு வாடியாராக இருக்கிற சிறிய ஆத்மா முதல் பெரிய ஆத்மா கத்தருக்கு ஆத்மாவே கத்தர ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மட்டும் ஸ்தோத்திரி என்று வேதம் சொல்வது போல தேவனுடைய பிரசன்னம் விண்ணப்பத்தின் மூலமாக இறங்கி செயல்பட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் பலப்பட்டும் பெரிய காரணம் சொன்னார். பெருமையும் இறக்கமும் மாபெரு ஈவலும் ஒவ்வொரு ஜாதிகளுக்கூட இருந்து சரீரத்தில் இறங்கி செயல்பட்டு நாமத்தை ரட்சகரமாகவும் நாமத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று கணக்கும் மன்றாடி ஒரு பாதைகளை வணங்கி கேட்டு ஜபத்தை ஏற்றி கொண்டு ஜாதிகள் ஜனங்கள் மக்கள் யாவரும் ஆசீர்வதிக்கும் பலப்பட்ட பெரிய காரணம் செய்யா. இயேசுவின் நாமத்தினால மரணப்படுக்கொண்டு நோய் உண்டைகளை கட்டுவதை கர்த்தர் ஒரு வசனங்களை அனுப்பி குணமாக்குவேன் என்று அழகான வெண்மை சோப்பா தழும்பலா குணமாக்குவேன் என்று ஒரு வேதத்தில் பார்த்து கொண்டிருக்கிற கிருபையினால் இறக்கத்தின் அன்பினால் ஏற்பட்ட ஈவினால் ஆசீர்வதித்து அவர்களும் கிறிஸ்துக்குள் அழைத்து திரும்ப போஷித்தரும் சுவாமி பேசப்பா உன் நாமத்தில் வயது முதல் கத்த தாய் தலைவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும் பலப்பட்ட பெரிய காரணம் இயேசு மூலமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.